இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? பிரேம்குமார். கொஞ்சம் சத்தமா சொல்லுவா, சரியா கேட்கலன்றாப்ல. பிரேம்குமார். பிரேம்குமார். பிரேம்னா எதுப்பா? படத்துக்கு போறாங்களா அந்த பிரேமாப்பா? எந்த பிரேம? என்ன படிக்கிறா? 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு. எங்கே படிக்கிறாய்? அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாம்பாக்கம். மாம்பாக்கம் எங்கே உள்ளது? கலவை. வேலூர் மாவட்டம். திமிரி ஒன்றிய. என்னப்பா? மாம்பாக்கம் அப்படின்னு சொல்றாப்ல. உனக்கு பிடிச்சதுல சாப்பிட்றதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சது? ஆப்பிளா? ஆப்பிள். அடுத்தபடியா இனிப்புல? கொஞ்சம் சத்தமா சொல்லு, சரியா கேட்கலன்றாப்ல. கேக்கா? கேக்கு தான் ரொம்ப பிடிக்குவா? இருக்க பேசுறான்னா அவன் பயப்படுறாப்ல. கொஞ்சம் இருக்க பேசுவாப்ல, கவலைப்படாதீங்க. தம்பி உனக்கு பாடத்திலே வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்ச பாடம் எதுப்பா? தமிழா? தமிழ்லே வந்து பேசுறாரு இருக்கு. இந்த தமிழ்லே வந்து பார்த்தா உனக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடம்? பாடல். திருக்குறள் தானே? திருக்குறள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ ஏராளமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஏதாவது 1-2 திருக்குறள் சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு திருக்குறள் சொல்லி பார்ப்போம். முகத்தான் அமர்ந்தினது நோக்கி. கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா, சரியா கேட்கலப்பா. முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தான் சொல்லிந்து அறம். என்ன இதுக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம்லாம் தெரியுமா தெரியாதா? பொருள் மறந்து போச்சு. பொருள். நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறேன், நானும் கிட்ட போய் பார்க்குறேன், எனக்கு சரியாக கேட்கவே இல்லை. தெரிஞ்சவங்க நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறப்பா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா பாலாஜி சாமி சொல்கிறாங்க, ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் உள்ள நதிகளிலே கடலில் போய் கலக்காத நதி எது? நைல் நதியா? உண்மையாவா? இது உனக்கு யாருப்பா நைல் நதின்னு சொல்லி கொடுத்தாங்க? புக்குலையா? எந்த புக்கு அது? சமூக அறிவில் ஏதோ தப்பா பிரிண்ட் பண்ணிக்கிறான் பொழுது. அது சரியா யார் பதில் சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்றத பார்ப்போம். உன் பேர் என்னப்பா? பூபதி. எந்த ஊரு? மாம்பாக்கத்துல பூபதி வந்திருக்காப்ல. இப்ப கேட்க போற அஸ்தான கேள்வி அஸ்தான பதில் சொல்லாரு மட்டும் பாருங்க. என்ன படிக்கிறப்பா நீ? 4ஆவதா? 4ஆவது படிக்கணும்னா என்ன பண்ணதுங்க? ஸ்கூல் போனாதான் 4ஆவது படிக்க முடியும். ஸ்கூல் போகாதனால அதை படிக்க முடியுமா? ஸ்கூல் முதல்ல போகணும். ஆமா, ஸ்கூல்ல முதல்ல போன உடனே காலையில என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணுமா? என்ன பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட் காலையில? பிரேயர்ல போய் நின்ன உடனே என்ன பாட்டு பாடுவியா? பிரேயர்ல போய் நிப்பீங்கல்ல, நின்று தானே பாடுறது. அப்ப என்ன பாட்டு பாடுவீங்க காலையில நின்ன உடனே? என்ன பாட்டு? தமிழில் டெய்லி தான் நம்ம பாடிக்கிறா. டெய்லி பாடுறப்ப மறந்துட்டா. இப்ப ஏதாவது ஒன்று டெய்லி. இப்ப நாளைக்கு காலைல போனாலும் பாடித்தானே ஆகணும். என்ன பாட்டு? தமிழ்னா சொல்லிட்டு இருப்பீங்க காலையில. ஏதோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்படிதானே? கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துறாளா? உனக்கு பிடிச்ச வாத்தியார் யாரு? லலிதா டீச்சரா? ஏன் லலிதா டீச்சர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் லலிதா டீச்சர் ஏன் ரொம்ப பிடிக்கும்? பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. பாடம் சொல்லி கொடுக்கறதுனால. மற்ற டீச்சர்லாம் எதுவும் பாடம் சொல்லி கொடுக்குறது இல்லையோ? ஆனா லலிதா டீச்சர் நல்லா சொல்லி தராங்களோ? அப்படியா? என்ன எதுக்கு வர? எந்த பாடத்துக்கு வராங்க லலிதா டீச்சர்? தமிழ் பாடத்துக்கு தான் வராங்களா? பரவாயில்லப்பா. தமிழ் பாடத்துக்கு வர லலிதா டீச்சர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன அவங்க ரொம்ப அடிப்பாங்களோ? அடிக்க மாட்டாங்களா? எந்த டீச்சர் ரொம்ப அடிப்பாங்க? HM டீச்சர் தான் ரொம்ப அடிக்கிறாங்களாம்ப்பா. அதுதான் இருக்கிறது. பசங்கள்லாம் போனோம்னா வேறு நின்றுவாங்க. எப்பாவது பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? வெளியே நிற்க வைப்பாங்க. வெளியே நிற்க வச்சுறாங்களா? ஐயோ, வெயிலில் நிற்க வைக்கிறாங்களா நேரில் நிற்க வைக்கிறாங்களா? ஸ்கூல் உள்ளதான் நிற்க வைக்கிறாங்களா? பரவாயில்ல. அப்புறம் எவ்வளோ நேரம் நிற்க வச்சுட்டு உள்ள அனுப்புவாங்க? பிரேயர் முடிஞ்சிச்சுன்னா கிளாஸ் வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பிரேயரில் வெளியே நின்று இருக்க வேண்டியது தான். நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேயரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் போகிற மாதிரி உள்ளே போயிட வேண்டியது தான். அப்படி தானே? உனக்கு தமிழ் மாதங்கள்லாம் தெரியுமா? தமிழ் மாதம் தெரியாதா? ஆங்கில மாதங்கள்லாம் தெரியுமா? தெரியுமா? ஆங்கில மாதம்லாம் தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியாதா? திருக்குறள் தெரியுமா?
திருக்குறள் தெரியாதா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு வந்து எதுவுமே தெரியாத காரணத்தால் இங்கேயே இந்த இடத்துல முடிச்சிருவோம். நம்ம உன் பேர் என்னப்பா? அருண் பாண்டியன். அருண் பாண்டியன். இந்த சினிமா நடிகர் அருண் பாண்டியன் அவர் சொந்தக்காரோ? ஆமா. ஆமாவா? ஆமா, எல்லாம் எங்க சொந்தக்காரர். ஒன்று விட்டு மாமா பேர்னா எப்படி? எந்த பக்கம் ஒன்று விட்டாரு? இந்த பக்கம் தான். அப்படியே ஓங்கி ஒரு பக்கம் ஒன்று விட்ட உடனே அவர் தான் நம்ம மாமா ஆகிட்டாரு. அதனால ஒன்று விட்ட மாமனா அப்படி சொல்லிடலாம். என்ன எங்கேருந்து போற நீ? நாங்கள் ரத்தனகிரி வரோம். ரத்னகிரியா? ரத்னகிரி அங்கே வந்து கோயில் ஒன்று இருக்குல்ல? முருகர் கோயில். முருகர் கோயில் இருக்கு அங்கே. அப்படியே லாங் ஜம்ப் பண்ணிட்டாங்க. லாங் ஜம்ப் முடிஞ்சிச்சு. இப்போ லாங் ஜம்ப் முடிஞ்சதுனால கொஞ்சம் அப்படி கிட்ட வந்துடுறோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த ரத்னகிரி அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, இந்த ரத்னகிரியோட இயல் பெயர் என்ன? ரத்னகிரி தான் ஏறி பேர். அப்படியா? முன்னாடி தெரிஞ்சதுலேருந்தே ரத்னகிரி தானே? ரத்னகிரி தான். அப்படி தானே? வேற எதுவும் இப்போ அந்த கோவில் வந்த அப்புறமா தான் ரத்னகிரி, அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரும் அப்படிலாம் இருந்தது இல்லையா? அப்போ வந்து அதே பேர் தான். இப்போ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்போ வேற பேர், இப்போ ஒரு பேர் இல்லை. எப்போவுமே ரத்னகிரி ஒரே பேர். என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். கார் கம்பெனியில் வேலை செய்றீங்களா? கார் கம்பெனியில் வேலை செய்யலாம். ஒவ்வொரு கார் இலவசமாக தராங்களாமே. சொல்லிக்கலாம். அப்படியும் சொல்லிக்கலாம். நான் இலவசமாக வாங்கியிருந்தா ஒத்துக்குவோம். வாங்கலை, அதனால சொல்லிக்கலாம். போங்க, யாரு காசா பணமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்ட்டு. என்னவா படிச்சிருக்க? நாங்கள் ஐடி படிச்சிருக்கோம். ஐடிஐயில் என்ன சம்மந்தமா? ஐடி மெக்கானிக்கல் தான். அதனால அந்த பக்கம் போகிற சிவில் படிச்சவங்களை யாராவது கார் கம்பெனியில் கூட்டுவாங்களா? அதனால மெக்கானிக்கல் சம்மந்தமாக படித்தாலும் அந்த பக்கம் கூப்பிட்டுருக்காங்க. அதனால நாங்கள் அங்கே போய் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஒரு கார் வாங்கணும்னா நம்ம எதை பார்த்து வாங்கணும்? காரை பார்த்து தான் வாங்கணும். காரை பார்த்து தானே? நான் கூட என்னவோ விலையை பார்க்கணுமாகட்டு நினச்சேன். ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், அதோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும், அதோட இன்ஜின் வந்து புள்ளி கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு இருக்கணும், ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு வண்டியை நம்ம வாங்குவோம். டீசல் வண்டி வாங்கணும், பெட்ரோல் வண்டி வாங்கணும். டீசல் வண்டி யார் வாங்கணும், பெட்ரோல் வண்டி யார் வாங்கணும், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதில் நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா, கார் வாங்க போகிறோம். இப்போ கார் வாங்க போகிறோம் நிறைய பேர் இதில் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ நீ சொல்கிறத வச்சுன்னா, ஒரு கார் வாங்கணும், நம்ம இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுவாங்களா? அதுக்காக வேறு அதுங்களா ரேட்டு விலையை பார்க்குறோம். முதல்ல விலையை பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது அதை பாருங்க. முதல்ல பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி காரை முதல்ல பாருங்க. அந்த காரில் எப்படி இருக்கணும், அந்த காரில் வந்து என்னென்ன இருக்கும், அதில் வந்து நமக்கு தேவையான ஏசி கரெக்டாக இருக்கா? ஏசி பாருங்க. வேக காலமாகி போச்சு. மைலேஜ் வேணும், அப்படிதானே? மைலேஜ் வேணும். ஒரு அதிகப்படியாக மைலேஜ் தரக்கூடிய வண்டி அப்படின்னா இன்னைக்கு எதை சொல்லலாம்? பெட்ரோலில் நான் வந்து எங்கள் கம்பெனி பேரே தான் சொல்லணும். அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து கம்பெனி பேர் தான் சொல்லணும். வேறு ஏதாவது கம்பெனி போய் சொல்லணும். அப்புறம் என்னப்பா அதை போய் சொல்லிட்டு வந்துட்டேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து எது கேட்டாலும் அவர் காரை பட்டு தான் சொல்லுவாப்ல, தவிர வேறு கம்பெனி சொல்ல மாட்டாப்ல. இந்த கம்பெனி விட்டு வந்துட்டு அப்புறமா ஒன்றா கேளுங்க, வேறு ஒன்றா மாற்றி எதை ஒன்றா கேட்டால் சொல்லுவாப்ல. இன்றைக்கி வந்து அவங்க தான் சோறு போடுறாங்க. அதனால் அதை மட்டும் தான் நாங்கள் பதில் சொல்லிகிட்டே இருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். இப்போ இந்த ஒரு கார் ஒன்று ஓட்டுறோம்னா சேஃப்டி அப்படின்றது காரில் என்னென்ன சேஃப்டி இருக்குது? காரில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடணும். கார் எப்போ ஓட்டினாலும் முதல்ல சீட் பெல்ட் போடுங்க. ஆமாம். அது மாதிரி டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். எப்பவுமே வண்டிக்கு வண்டி பார்த்தா இடைவேளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவேளை விட்டு ஆகணும். அந்த இடைவேளைன்றது எவ்வளோ தூரம் இருக்கணும்? ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு 10 மீட்டராவது இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 அடியாவது டிஸ்டன்ஸ் இருந்து நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னா தான் முன்னாடி போகிற டக்குன்னு ஏதாவது ஒரு பிரேக் அடித்தாலும் போனாலும் நீங்கள் முட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதுக்கு இண்டிகேட்டர் போடும்போது கரெக்டாக பின்னாடி யாரும் வராங்களா இல்லையா செக் பண்ணி. முதல்ல வந்து இண்டிகேட்டர் போகிறது வந்து நேராக சந்து வருதா, சந்துக்கிட்ட வந்து டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு உள்ளே நுழைஞ்சு விடாது. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த தகுந்த மாதிரி அந்த ட்ராக்லேயே வந்து நீங்கள் வளைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர்லாம் இண்டிகேட்டர் போகிறன்ற பேரில் நேராக சந்துக்கிட்ட வந்து வளைய நினைத்து இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு வளைவாப்பில். அதனால தான் நிறைய இடத்துல விபத்து நடக்காத வாய்ப்பு. சரி, ஒரு இடத்துல விபத்தே நடந்துடுச்சு. அந்த விபத்து நடந்த இடத்துல நம்ம எப்படி முதல்ல நடந்துக்கணும்? இப்போ விபத்து நடந்தவங்க நம்ம காருக்குள்ளே இல்லை, நம்ம வெளியே இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம அந்த வழியாக போகிறோம், இந்த வண்டி இந்த நேரத்தில் விபத்து ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் முதல் உதவி அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லணும். முதல்ல ஆம்புலன்ஸுக்கு போடுங்க. ஆம்புலன்ஸ் நம்பர் என்னது? 108 108 போடுங்க. 108 போட்டு முதல்ல நான் அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? முதல்ல லொகேஷன் சொல்லணும். லொகேஷனில் என்ன ஆயிருக்கு, லொகேஷன்லாம் எப்படி, அதாவது முதல்ல வந்து பதட்டப்படாதீங்க. அதாவது வந்து ஒரு விபத்தை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து பதட்டம் அதிகமாகிடும். அதாவது நேராக 108 போட்டு அண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டி அனுப்புனேன், அண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு வண்டி அனுப்ப, இப்படியே சொல்லியிருந்தா அவன் எங்கேருந்து வண்டி எந்த ஊருக்கு அனுப்புவாப்ல முடியாது. அதனால் வந்து எந்த இடத்துனாலும் உடனே 108 ஃபோனை போட்டிங்கன்னா முதல்ல பொறுமையாக சொல்லுங்கள். முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள். பேர் சொல்லாகட்டி கூட போங்க. முதல்ல வந்து பார்த்தா எந்த மாவட்டம்னு சொல்லுங்கள். ஏன்னா கண்ட்ரோல் ரூமில் வந்து பார்த்தா எந்த இடத்துல வேணால் 108 போட்டால் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முதல்ல மாவட்டத்தை சொல்லுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர் சொல்லுங்கள். அந்த தெரு லொக்கேஷன் எந்த இடம் கரெக்டாக, இந்த ஊர் எந்த இடம்ன்றது எது லேண்ட்மார்க்கோ அதை சொல்லுங்கள். அந்த இடத்துல அடிப்பட்டவங்களோட சூழ்நிலையை சொல்லுங்கள். அடிப்பட்டவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்குதா, இல்லை அவர் மயக்கத்தில் இருக்கிறாரா, இல்லை எந்த அளவு இருக்காரா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடனே அவங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து முதலீடு பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா ஆம்புலன்ஸ் அனுப்புறது அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து எல்லாருமே பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயம். இது எல்லாருமே மனசில் வச்சுக்கிங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜி சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோபல் பரிசு இருக்கு, நோபல் பரிசு தெரியுமா? இந்த நோபல் பரிசு ஒரு குறிப்பிட்ட அவர் போயிட்டார். அந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு துறைக்கு மட்டும் நோபல் பரிசு வழங்குறது இல்லையா? அது எந்த துறை? கிரிக்கெட்டாக இருக்குமோ? நீங்கள் தான் எப்போ பாரு அந்த ஸ்டெம்பை வச்சுட்டு பாலை வச்சுட்டு கிரிக்கெட் வச்சு விளையாடிட்டே இருக்கீங்களா? அதை எப்படி புதுசாக கண்டுபிடிச்சா உங்களுக்கு நோபல் கொடுக்க முடியும்? நோபல்னா என்னது? நோபல்னா ஒரு பதக்கம் மாதிரி. ஒரு பதக்கம் மாதிரி, தங்க பதக்கம் மாதிரி. இது ஒரு பதக்கங்க, அவ்வளோதான். பதக்கச்சங்கிலி அப்படின்னு யாருக்கு சரியா சொல்லி ஹெட்ஃபோன் வராங்க.